சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சியை பத்தி நம்ம எதுக்காக பார்க்கணும்? சனி பயிற்சி நமக்கு ரொம்பவே முக்கியம். ராகு கேதுக்களோட பயிற்சியும் ரொம்ப முக்கியம். அதே போல குரு பகவானோட குரு பயிற்சியும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்கள்ல சுக்கிர பகவானோட சுக்கிர பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? செவ்வாய் பகவானோட பயிற்சியால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்துட போகுது? எதுக்காக எல்லா ஜோதிடர்களும் தேவையில்லாம இந்த செவ்வாய் பயிற்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்துல இருக்கிற 9 கிரகங்களோட சின்ன அசைவுகள் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தும். அதுலயும் முக்கியமா ஒரு சில கிரகங்களோட பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில கிரகங்களோட பயிற்சி கோடீஸ்வரனா இருக்கிறவனை குப்பைமேட்ல தள்ளி அவன் வாழ்க்கையவே அழிச்சு விட்டுரும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இது சாதாரண செவ்வாய் பயிற்சி தானே அப்படின்னு கடந்து போகாம உங்களோட ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்புகளை கொடுக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா அந்த பாதிப்புகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை பூமி காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சகோதர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொந்தமா ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட செவ்வாய் பகவான் பலமா இருந்தா மட்டும்தான் உங்களால வீட்டை கட்ட முடியும். ஒருவேளை உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்காரு அப்படின்னா உங்களால சாகுற வரைக்கும் சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டவே முடியாது. ஒருவேளை கடனை உடனே வாங்கி யாராவது ஹெல்ப் பண்றாங்க வீடு கட்டிட்டு அப்படின்னாலும் அந்த வீட்டுல உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. அதே போல ஒரு சில ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். தாத்தாவோட பூர்வீக சொத்து, அப்பாவோட பூர்வீக சொத்து அப்படின்னு நிறைய சொத்துக்கள் இருக்கும். ஆனா அந்த சொத்துக்களை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் மனசு வச்சா மட்டும்தான் அந்த சொத்துக்களை இவங்களால அனுபவிக்க முடியும். இவங்களோட ஜென்ம ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ரொம்ப பலமா இருக்குது. ஆனா செவ்வாய் பகவான் மட்டும் கெட்டு போய் இருக்காரு அப்படின்னா பூர்வீக சொத்துக்களை இவங்களால அனுபவிக்கவே முடியாது. அதையும் மீறி இவங்க அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க கண்டிப்பா நீதிமன்ற வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான அலைச்சல்களை கண்டிப்பா சந்திப்பாங்க. அதே போல செவ்வாய் பகவான் ரத்த காரகன் அப்படிங்கறதால ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வலுவா இருக்காரு அப்படின்னா அவங்க மருத்துவர் ஆகக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகக்கூடிய யோகத்தையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து பாவ கிரகங்களோட பார்வையில இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தொடர்ச்சியான ரத்த காயங்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். திடீர் விபத்துக்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரத்த கொதிப்பு, ரத்தம் சம்பந்தமான வியாதிகள், ரத்த சோகை இந்த மாதிரியான பாதிப்புகளையும் ஜாதகருக்கு கொடுப்பார். ஒரு சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல அகால மரணங்கள் நடக்கிறதுக்கு கூட செவ்வாய் பகவான் தான் காரணமா இருப்பாரு அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல இந்த செவ்வாய் பகவான் சகோதர காரகன் அப்படிங்கறதால செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்காரு அப்படின்னா சகோதரர்கள் மூலமா நல்ல விதமான உதவிகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா சொந்த பந்தங்கள் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே சகோதரர்கள் வந்து நிப்பாங்க. செவ்வாய் பகவான் பலமா இருக்கிற ஒரு சில ஜாதகர்கள் தங்களோட சகோதரர்கள் மூலமாகவே வாழ்க்கையில பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் அடைவாங்க. அதுவே ஒருத்தரோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சகோதரர்கள் மூலமா எந்த வகையிலும் லாபங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலான நேரங்கள்ல சகோதரர்கள் மூலமாவே பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்திப்பாங்க. ஒரு சிலருக்கு சகோதரர்கள் கூட பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் கெட்டு போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் சரி ஆபத்தான காலங்கள்ல அவங்க மூலமா ஒரு நயா பைசா அளவுக்கு கூட இவங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காது. சகோதரர்கள் எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து எதையாவது புடுங்க முடியுமா அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க மூலமா இவங்களுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது. இதனால நீங்க எந்த ராசியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி சாதாரண செவ்வாய் பயிற்சி அப்படின்னு நினைச்சு இந்த செவ்வாய் பயிற்சியை கடந்து போக நினைக்காதீங்க. குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் ராகு கேதுக்களோட பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி அடுத்து வரக்கூடிய 55 நாட்களுக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுலயும் முக்கியமா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 10வது வீட்டுக்கும் சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 3வது வீட்டுக்கும் செவ்வாய் பகவான் தான் அதிபதியா இருக்காரு அப்படிங்கறதால செவ்வாய் பகவானோட சின்ன அசைவுகள் கூட உங்களோட தொழில் வாழ்க்கையில ரொம்ப பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில கிடைக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அடிமட்டமான வீழ்ச்சி அப்படிங்கிறதும் தொழில கிடைக்கும். இதனால இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. அதனால மற்ற ராசிக்காரங்களை விட கும்பராசிக்காரங்க இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும்.
அந்த வகையில இது நாள் வரைக்கும் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு பகவானோட இணைஞ்சு இருந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு அப்புறமா குரு பகவானை விட்டு விலகி உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கார். செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு எந்த வகையிலுமே சோதனைகள் அப்படிங்கறத கொடுக்காது. முழுக்க முழுக்க நீங்க சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி 5வது வீட்டுல இருக்கும்போது நீங்க பாரம்பரியமா தொழில் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த தொழில எதிர்பாராத முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க தாத்தாவோட தொழில் அப்படி இல்லைன்னா உங்க அப்பாவோட தொழிலை நீங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியா கிடைக்கும். முக்கியமா இந்த ஜென்ம சனி காலத்துல நீங்க தொழில் ரீதியா சந்திச்சு வரக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். தொழிலை கைவிட்டுட்டு போயிடணும், தொழிலை இழுத்து மூடிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்த கும்பராசிக்காரங்க கூட பரவாயில்லையே நம்ம தொழில நல்ல விதமான மாற்றங்கள் தெரியுதே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களோட தொழில் ரொம்ப சிறப்பா நடக்கும் அப்படிங்கறதால பெரிய அளவுல பண பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே சமயம் இது ஜென்ம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால உங்களோட தொழில பெரிய அளவுல ஏதாவது முதலீடு பண்ற மாதிரி ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான திட்டங்களை மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிருங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னாலும் பண நெருக்கடியால அப்படி இல்லைன்னா கடன் நெருக்கடியால உங்க குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா பண நெருக்கடியும் கடன் நெருக்கடியும் படிப்படியா குறையும் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய சண்டை சச்சரவுகளும் படிப்படியா விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும். முக்கியமா ரொம்ப காலமா வாடகை வீட்டிலேயே குடியிருந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க சொந்தமா பூமி வாங்கக்கூடிய யோகத்தையும் இந்த செவ்வாய் பயிற்சி கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால நிலங்கள் வாங்குற மாதிரியோ அல்லது வீடு வாங்குற மாதிரியோ ஏதாவது திட்டங்களை வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல அந்த மாதிரியான திட்டங்களை நீங்க தாராளமா செயல்படுத்தலாம். என் கையில பணமே இல்ல, நானே கடன் நெருக்கடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எங்கேயா போய் நிலத்தை வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கறத செவ்வாய் பகவான் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் விதி. அந்த விதியால நீங்க மேற்கொண்டு கடன்களை வாங்கியாச்சும் நிலங்களை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு கட்டாயமா ஏற்படும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் எதையுமே கொடுக்காது. அதே சமயம் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் இருக்குது, அப்படி இல்லைன்னா கழுத்து சம்பந்தமான பாதிப்புகள் இருக்குது, அதுவும் இல்லைன்னா குரல் வலை சம்பந்தமான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா அந்த மாதிரியான பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் சிற்றின்ப ஆசைகள் 2 மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தகாத உறவுகள் மேல ஆசை ஏற்படும். மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மேல ஒரு விதமான ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு உங்களை விட்டுட்டு போன பழைய காதலர்களோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க மன கட்டுப்பாடோட இருக்கணும். மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கூட பழகும் போது ரொம்ப நெருக்கம் காட்டாம இடைவெளி விட்டு பழகிறதுக்கு முயற்சி பண்ணணும். முக்கியமா உங்க பழைய காதலை நீங்க மறுபடியும் புதுப்பிக்க நினைக்காம முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணத்தோட கடந்து வர்றது முயற்சி பண்ணணும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தையும் தொழில் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க மனசுல நிறைய சஞ்சலத்தையும் தடுமாற்றங்களையும் ஏற்படுத்தி அந்த லாபங்களை அளிக்கக்கூடிய வேலைகளையும் ரொம்பவே சிறப்பா செய்வார் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு மன தடுமாற்றங்களுக்கு இடம் கொடுக்காம மன கட்டுப்பாடோட இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.